வணக்கம் நண்பா, இது நம்ம யூடியூப் சேனல் ஜாப்ஸ் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அதுலேயும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியிலேருந்து வேக்கண்ட் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. என்ன போஸ்டிங்கான பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா, டிகிரி ஃப்ரம் ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிசைட் ஜெனரல் சூப்பர்விஷன் ஆஃப் த பிரிண்டிங் செக்ஷனில் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரண்டாவது வேக்கண்ட்டி பார்த்திங்கன்னா 35 வேக்கண்ட் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கான வேக்கண்ட் இருக்குது. SC 5, ST 2, OBC 9, EWS 3, அன்ரிசர்வ்டு 16 வேக்கண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். என்னென்ன முடிச்சிருக்கணும், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். இதில் உங்களோட டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட் ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் இருக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா 17/12/2020 நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் கம்ப்ளீட்லி சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் அப் டு 18/12/2020 உங்களுடைய பிரிண்டிங் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.upsconline.nic.in என்ற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 years and 3 years கொடுக்குறாங்க. 3 years ஃபார் OBC கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. உங்களோட சிட்டிசன்ஷிப் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும், அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் ஆஃப் நேபாளாக இருக்கணும், அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டானாக இருக்கணும். ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா SC ST அவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷனுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை அடிக்கடி பெற நம்ம ஜாப்ஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.